பிக் பாஸ் பார்த்து காண்டாயி கடுப்பாற நேரத்தில் நைட் 1 மணிக்கு கூடுவா 2 மணிக்கு கூடுவா 3 மணிக்கு கூடுவா நீ எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் 1 மணி தான் வரும் பரவாயில்லையா? என்ன தெரியுமா பண்ணோம், ஃபன் பண்ணோம். மாயாவும் பூர்ணிமாவும் என்ன கர்மத்தை பண்ணாலும் கமல் சார் காப்பாற்ற தான் போறாரு. பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி. ஒன்று பிக் பாஸை பார்க்காம தூங்கணும், எடுத்துக்காதீங்க. அது மட்டும் தான் நீங்க பண்றீங்க. இல்லை பிக் பாஸை பார்த்துட்டு உறங்கணும். நினைக்கிறேன் ரீசன் இவ்வளோ பேச்சு பேசுறியே நீ யாரா? 10 மாசம் வயித்துல 10 ஜென்மம் மனசுல அம்மாடா. நான் ஜப்பான்ரா. ஏண்டா மார்க் ஆண்டனி போட்ட மார்க்கு என்ன இங்கிட்டு மறையல? என் நன்மை எங்க பக்கத்து வால்ல இருக்காருடா. அப்படியே ஆகட்டும். ரெமோ போட்ட போடல என்ன இங்கிட்டு ரெடியாகவே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா. இனி நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே சித்தப்பா. பாட்டீங்க சொல்லுங்க ஜி. எதுங்க ரோட்ல உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. அதுக்குள்ளே இப்போ நீ வேற வந்துட்டியாடா. முன்னாடி கேரக்டருக்கு உயிரை கொடுக்குறேன்னு உயிரை கொடுத்து நடித்தாங்க. இப்போ கேரக்டரோட வாய்ஸுக்கு உயிரை கொடுத்து டப்பிங் பண்ணுறேன்னு இருக்கிறவரோட உயிரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? பல்ராம் நாயுடு அவர் தானே. நல்லவன் தான் நீ, நல்லவன், நல்ல தொழில்நுட்ப கலைஞர், அதுக்கு தலைவனங்க. காலில் வேணாலும் விழுகிற, நம்ம கொள்கையை விட்டு காலில் விழுகிற. வாரம் விஜய் டிவி பிக் பாஸ் போட்டு விக்ரமன் சார் படம் மாதிரி மாறிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சியாடா ஜப்பான்? வேறு என்னடா காரணமாக இருக்க போகுது? எல்லாருக்கும் டைம் முடிய போகுது. எல்லோரும் நல்லவளாகவும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம விடக்கூடாதுடா ஜப்பான். ரெடியாக இருக்கியா? கொளுத்தி போடுவோமா? இந்த வீட்டில் நிக்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தானா, அவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா யாரையும் மரியாதையாகவே பேச மாட்டானா. அவன் விசித்திர மேடத்தையே விசித்திரன் தான் கூப்பிடுவேன்னு சொல்லுவானா. ஆனால் அடுத்த வாரத்தில் அட்வைஸ் பண்ணிட்டான் மம்மிப்பானா. இருக்கிறவரெல்லாம் பார்த்தா டம்மியாக தெரியுதாடா நிக்சன். இருக்கணும். அதான் பண்ணக்கூடாது நீங்க. அவன் இந்த வாரத்தில் தான்டா சொருகுவேன்னு சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடி வாரத்திலே நான் கிழிக்கணுமா அவுக்கணுமான்லாம் பேசியிருக்கிறான்டா. ஆனால் அதெல்லாம் யாருமே பெருசாக பேசலை. இப்போ நீ வந்து எதுக்குடா பேசுகிற ஜப்பான்? ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லைடா. எல்லாருமே பதவி ஆயிடுச்சு கிளியணுமா? நானு என்ன பண்ணு இப்போ? டே ஜப்பான், நீ எதுக்குடா பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைடா ப்ளூ ஷர்ட்டு. நம்ம வீடியோ பார்த்து எவனாவது சிரிக்கிறானான்னு தெரியாது. ஆனால் வீடியோ எடுக்கும்போதாவது நம்ம சிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நப்பாசை தான்டா. இவ்வளோ நாள் விசித்திர மேடமாக இருந்தவங்க போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் நிக்சனுக்கு விசித்திரா மம்மியாக மாறிட்டாங்கல்ல. அதனால் அர்ச்சனாவை எதிர்த்து பேசுகிறாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கு காண்டாவுதுடா ஜப்பானு. நீயும் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். நீ வந்து நிறைய மாற்றங்கள் காமிக்கிறதுனால தான் அவங்க பேசுறாங்க. ஆனாலும் விசித்ராவை எதிர்த்து தைரியமாக பேசுகிறதுக்கு அர்ச்சனாவால் மட்டும்தான் முடியும். அவங்க தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடுறீங்கன்ட்டு கரெக்டாக விசித்ராவை பற்றி அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க மேம், நீங்க உங்களுக்குன்னு வரும்போது வேற மாதிரி பேசுறீங்க. இதே உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா இத்தனை நேரத்துக்கு நீங்க வேற மாதிரி பேசியிருப்பீங்க. கரெக்டா சொன்னம்மா. இவ்வளோ நேரத்தில் இப்போதான் கரெக்டாக பேசியிருக்கேன். நீ மாயா வந்து எப்படின்னா, உனக்கு ஒரு பிரச்சனையா நான் உனக்காக தான் பண்ணேன், உனக்கு ஒரு பிரச்சனையா உனக்காக தான் பண்ணேன், உனக்கு ஒரு பிரச்சனையா அதுவும் உனக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி மற்றவனை மட்டம் தட்டுவேன் அப்படின்றத கரெக்டாக விஷ்ணு அவரோட கேப்டன்சியில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. மாயா வந்து பிராமின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க.
ஆனால் இப்போ கடைசியாக நடந்த டாஸ்கில் கூட அவங்கள வந்து ஜீன்ஸ் படத்தில் வர ஹீரோயினாக தான் காமிச்சிருந்துருக்காங்க. அதுலேயும் அவங்க ஒரு ஐயர் பொண்ணாக வர கேரக்டர் தான் கொடுக்குறீங்க. எதுக்குடா இந்த எச்ச வேலை பார்க்குறீங்க? அதனால எப்பவுமே இந்தியனும் கிடையாது, தமிழன் கிடையாது. தேவைப்பட்டா பெரியாரை பற்றி பேசுவான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அவரும் நன்னா ஐயங்கார். எதுக்கு அழுக வருதுன்னு தெரியல, காண்டாவது. விஜய் அப்படி சொல்றது எனக்கு செம்ம காண்டா இருக்கு, அண்ணே அப்படி சொல்றது எனக்கு காண்டா இருக்கு. ஆனால் நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு வாரமாக தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்கள் அம்மா உள்ளே வந்து உங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் எதையும் சொல்லாமல் நீ சூப்பராக விளையாடுறேல் அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அழுகாதீங்க பூர்ணிமா, குற்றமுள்ள நஞ்சு தான் குறுகுறுக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற குற்றம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்லவங்க தான் கடைசி வரைக்கும். நீங்கள் அழுகக்கூடாது, அழுகாதீங்க. எனக்கு வந்து அழுது எனக்கு அட்டென்ஷன் வேண்டாம். இந்த பார்க்கிங் படத்து விளம்பரத்துக்காக ஹரிஷ் கல்யாணம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். வந்த ஒரு டான்ஸ் சும்மா நறுக்குன்னு டண்டக்கடன் ஆடிட்டு இருந்தாராம். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது மணி அவர் கவட்டையில் உள்ளே பூந்து போனார். அதுக்கடுத்து மாயா சர்ப்ரைஸாக அந்த ஆளு காலு கடியில் போக பார்க்குது. என்ன மாயா? ஹரிஷ் கல்யாணியே ஐயோ அப்பா சாமி அப்படின்ட்டு கதற விட்டுட்டாங்க மாயா. அதுக்கடுத்து நம்மளால் தினேஷ் வைல்டு கார் என்ட்ரிக்கே இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான்ட்டு ஒரு பொது போடு ஒன்று போட்டார். வைல்டு கார்டு இன்ஸ்பிரேஷனே தலைவர் தான். ஐயா 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 ஃபைனல் வீக் வரைக்கும் வந்தீங்களா? உங்களை நம்பி தான் நாங்களாம் இறங்கியிருக்கோம். பட் சாப்பிட்ற இடத்துல எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும் போது ஹரிஷ் கல்யாண் என்ன பண்ணாருன்னா, ரேஸில் ஓடுறோம், அதில் ஒருத்தங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு சூசகமாக இல்லை ஓப்பனாகவே மாயாவையும் பூர்ணிமாவையும் கலாய்ச்சா. அப்படி ரேஸில் ஓடுறோம், நம்ம தனியாக ஓடினா ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். நம்ம யாராவது கூட கை பிடிச்சிட்டு ஓடினா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியாது ரேஸை. ஸோ தட் இஸ் த திங். விஷ்ணு சொன்னாருன்னு சொன்னேன்ல, ஒருத்தங்களுக்கு சண்டை வரும்போது குறுக்க போய் கேவலமாக கேடு கட்ட மாதிரி உள்ளே போய் டண்டனக்கான்னு டான்ஸ் ஆடணும் மாயா. அதை பார்த்து காப்பி அடிக்கிற அல்லக்கை விக்ரம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரம் தான் வந்தது. அதை பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ஆத்திரம் வரும். உங்களோட சூப்பர் பவர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கிடைச்சதா? என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கிடைச்சதா? இதுதான் உங்க கேரக்டரா சொல்லுங்க. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கக்கூடாதுங்கிறத 35 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அந்த விஷ்ணுங்கிற கேரக்டருக்கு தெரியவே இல்லை. டேப் ஓட்டுவியா, இங்கே வாயில் ஓட்டுவியா, அங்கே ஓட்டு இங்கே ஓட்டுன்ட்டு இங்கே தூக்கி பின்னால் வேற காமிக்கிறா. ஏயா வேற கடைசியாக கமல் சார் நல்லா ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டி விட்டு தான் அனுப்புனார். ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ ஐயோ எவ்வா எம்மா முடியல எப்பா எப்பா சாமி. இந்த யுகத்தில், இந்த தருணத்தில் ஒரு மனிதனின் உரிமை மறுக்கப்பட்டாலும் அதற்கு பெரும்பான்மை குரல் கொடுக்க வேண்டும். மாபெரும் அதில் வந்து கமல் இன்னொரு புலகி இருக்க பாருங்க. அந்த ஒரு மனிதனின் உரிமை மறுக்கப்பட்டாலும் அதற்கு துணிந்து குரல் கொடுக்க வேண்டும். நான் அப்படிலாம் குரல் கொடுத்தீங்கன்னா சீட்டை கழிச்சிருவோம். சினிமாக்கான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு எல்லாம் கரெக்டு. ஆனா அப்பப்போ எங்களை வந்து காயடிக்கிறியா அதிக, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. குறைகளே இல்லாம குறை சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? கேப்டன்சி எப்படிலாம் மொக்க குலைக்கலாம், இப்படிதான் ஒரு பிளானாவே இருக்குது. இல்ல ஏங்க நீங்க வேற கமல் சார், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. வீட்டில் இல்லாத வினுஷாவுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அர்ச்சனாவை திட்டினீங்க. ஆனால் உங்களே நல்லவராக காமிச்சிக்கிறதுக்காக பிளாஸ்மா டிவியில் வினுஷாவை அவன் அப்படி சேப்பு சொன்னான் இப்படி சொன்னான்னு போட்டிங்க. அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்மா டிவியில் வினுஷா இல்லாதப்ப வினுஷா பற்றி நிக்சன் சொன்னதை போட்டிங்க. நீங்கள் உங்களை நல்லவனாக காமிச்சிக்கிறதுக்காக மற்றவங்க என்ன வேணால் பண்ணலான்னு பண்ணுறீங்க. ஆனால் ஒருத்தனுக்கு அநியாயம் நேரம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் என்ன சங்கடமாக இல்லையா? இதில் வேறு மாயா வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே கமல்ஹாசன் சார் வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிறீங்க. அது எப்போ நல்லா நடந்துக்குச்சு, இதில் சப்போர்ட் வேறு. ஏங்க நீங்கள் வேறு சங்கடங்க. வாரம் நான் உங்களோட அட்வைஸ் கேட்டு தான் சார் நான் ஓகே, பாராட்டுக்கள். அது பரவலா இந்த வீட்டுக்கு அந்த குணாதிசயம் பரவல. அங்கெல்லாம் ரொம்ப வில்லங்கமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ். நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அதனால அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை. தினேஷுக்கு வந்து அறிவே கிடையாதான். அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் பேசுகிறாராமா. அந்த ஆள் வந்து ஆட்டிக்கிட்டுன்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து 5 வயசு பையனாக இருக்க ஒரு பையன் அவாக்கள் நடித்த படத்துலையே அடரே சுந்தரான்ட்டு ஒரு படம், அதில் ஹிந்து ஐயர் வீட்டில் வர பையனே ஒரு டைலாக் சொல்லுவான், அதை பாருங்கள். போய் சொல்லப்பா. எல்னி மேலே குத்தின்னு இருக்குது, அது என்னது அப்படின்ட்டு அருவாலை வந்து பேசி நீங்கள் தேனிக்காரங்களை வந்து அவங்க ஃபுல்லாக ரவுடிங்க அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். ஆனால் அவனோட ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சுன்னு மணி சொன்னால் நீங்கள் வந்து வட சென்னைக்காரன்ட்டு அவனை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வேஷம் போடுறீங்க. இது எதுக்குன்னு தெரியல. இதில் வேறு கடைசியாக மாயாவும் பூர்ணிமாவும் விசித்ராவும் இவங்களெல்லாம் திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி டைம்ல தான் ஒருத்தங்களை திருத்த முடியும். நம்ம தான் திருத்தணும் சில பேரை. ஆஹா, திருந்தாத கேஸ் அப்படியா? இருந்தாலும் அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுமா வேணாமா? திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.